இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் 6/6/2025 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 4:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் காலை 9:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 9:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவாக இருப்பதும் நல்லது. பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. கோபப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. பண வரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது செலவுகளும் தேடி வரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அதிக நீரை எடுத்துக்கொள்வதும் நல்லது. நீண்ட காலமாக நினைத்து கொண்டு இருந்த இடத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இன்று பத்திரங்கள் பதிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வங்கி கடன்களை வாங்கவும் செய்வீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரலாக தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தாய் தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும் என்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய உடல் உழைப்பு அதிகமாகவும் இருக்குங்க. அதற்கு ஏற்ப நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறப்பான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையும் மேம்படும். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவீங்க. குடும்பத்தினருடைய முழு ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குழந்தைகள் சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்வீங்க. வேலையாட்கள் இடத்துல பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. சக ஊழியர்கள் கிட்ட அமைதியாக செயல்படுவதும் நல்லது. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய விஷயங்கள் ஈடேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வேலையாட்களினால உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் நீங்கும். வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில சௌகரியங்களை வேலைகளுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதிக பணிகளின் காரணமாக பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய திறமையின் காரணமாக பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. வேலைகளில் இருக்கின்ற குழப்பங்களை அவர்கள் கிட்ட வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அதிக வேலையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. ஒரு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகளை கெடுக்க நினைப்பவர்களுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மனைவியினுடைய மனம் அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு மீறி செலவுகளும் ஏற்படலாங்க. இதுல வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். சொந்த பந்தங்களுடைய சுயரூபத்தை அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சில நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அவர்களுடன் சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்து இருந்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். தொழில்ல சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ள உதவிகளாகவும் இருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நண்பர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில வளர்ச்சி பாதையை நோக்கியும் செல்வீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். முயற்சிக்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தள்ளி போய்கொண்டே இருந்த சில வேலைகள் இப்பொழுது கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவு நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தள்ளி போய்கொண்டு இருந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பு விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. இன்று வளர்ச்சி குறித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல ஒரு முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று இனிமையான அணுகுமுறையை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்கள் கிட்ட அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். கையில் இருக்கின்ற பணத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மருத்துவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் போன்றவர்களுக்கு பேரும் பெருமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வழக்கறிஞர்கள் தங்களுடைய முத்திரையை பதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல அனைவராலும் பாராட்டவும் படுவீங்க. லாபத்தையும் கூட்டவும் செய்வீங்க. ஆனால் யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சாதுரியமாகவும் நயமாகவும் பேசுவதும் நல்லது. இதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். சிலருக்கு வெளிநாட்டு பயண ஏற்பாடுகள் வெற்றிகரமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய தொந்தரவுகளும் குறையும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை மற்றும் தொழில் போன்றவற்றில குடும்ப பொறுப்புகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அன்புடனும் காதலுடனும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப உறவினர்கள் கிட்ட உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. விமர்சன பேச்சுக்களும் நீங்கும். செயல்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. ஏதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சிறிய முதலீடுகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாளை நீங்க நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரம் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படுங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் சவால்களை எல்லாமே திறமையுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. பொறுமையை கையாளவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல கவனமுடன் பணியாற்றவும் செய்வீங்க. சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான சூழ்நிலைகளுக்காக நீங்க திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும். திருமண உறவுல தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். வேலை மற்றும் வியாபாரத்துல ஏற்படுகின்ற குழப்பங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. தேவையற்ற விவகாரங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம் என்று பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. அவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று வழக்கம் போலவே இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். என்ற விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பண பற்றாக்குறையினால சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் கிட்ட பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. அவர்கள் கிட்ட நயமாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய் வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்களுடைய அணுகுமுறைகளை சரியான முறையில பயன்படுத்துவதும் நல்லது. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாலே போதும். குடும்ப உறுப்பினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். அலுவலகம் சார்ந்த பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இறை வழிபாடு போன்றவற்றில அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. சில புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகள்ல மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். சில பிரச்சனைகளும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. கை நழுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் செய்யும். எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுய முயற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருந்தாலே போதும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவுல சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதுல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். அலைச்சல்களும் ஏற்படத்தாங்க செய்யும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற வம்புகள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களினால சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல தொய்வு நிலையும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். பார்ட்னர்களுக்கு இடையே பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் என்று பகைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே
சிக்கனமாக செலவு செய்வதும் நல்லது. அண்டை அயலாருக்கிட்ட சில செயல்பாடுகளினால கோபமும் ஏற்படலாம். இதனால கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வழக்கமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். காதல்ல இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய காதலிக்காக சற்று நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்களுக்கு இன்று கண்டிப்பாக இடம் கொடுக்கவும் வேண்டாம். விரும்பிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலான முயற்சிகளும் தேவைப்படும். வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையிடத்துல அன்புடனும் காதலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வருமானத்துக்கான வழிவகைகளை செய்தும் காட்டுவீங்க. தொழில் முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நினைவுகளினால ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தொலைதூர உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தொழில் முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். வாழ்க்கை துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாங்க. சற்று மந்தமாகவும் உணர்வீங்க. உற்சாகமான ஆற்றலுடனும் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. விளைவுகளை எதிர்பார்க்காமல் சில செயல்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். அதிக பணிகளும் இருக்கத்தங்க செய்யும். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. இதன் மூலம் சில பிரச்சனைகளும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். நெருங்கிய உறவினர்களுடைய நலனுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். சற்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நினைத்த வேலைகள் தடையின்றி முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை சேர்க்கவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். பணியிடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தவறு செய்தவர்களை தைரியமாக தட்டி கேட்கவும் செய்வீங்க. பெற்றோருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் ஒரு நண்பர் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று சற்று பொறுமையுடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் இழுபறியாகி தங்க முடியும். அடிக்கடி மனதுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும்.
தனிப்பட்ட மற்றும் திருமண உறவுகள்ல இனிமையான சூழலும் உண்டாகும். வேலை தொழில் தொடர்பாக இன்று திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையிடத்திலேயோ அல்லது வெளியிடங்களிலோ கவனமாக பேசுவதும் நல்லது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். யாரிடத்திலும் என்ற விதண்டாவாதமான பேச்சுக்களை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளினால மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல திடீர் விரயங்களும் ஏற்படலாம். பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. வீட்டிற்கு தேவையான சில கலைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. சில ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பரபரப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆனாலும் இது ஆறுதல்களை தருவதாகவும் இருக்குங்க. பணியிடத்துல அதிக மும்முரமாக வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உண்மையான அன்பை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். குடும்பத்துல இருந்து வந்த வீண் பிரச்சனைகளும் நீங்கி இன்று நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பங்குதாரர்கள் இடத்துல பக்குவமாக பேசி தொழிலை நிலைநிறுத்தவும் செய்வீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் வாங்குவது குறித்து வீட்டுல ஆலோசனைகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல மாற்றங்களை செய்து லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் கிடைப்பதுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் அசதியுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன இடைஞ்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். சில விஷயங்களினால உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் கவனித்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்துவதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்களும் கைகூடியும் வரும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கமிஷன் வகைகளில் லாபத்தையும் பார்த்து விடலாம். இப்பொழுது நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே புத்திசாலித்தனத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு ஒரு பயனுள்ள வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால குடும்பத்தில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையிலுமே நன்றாக யோசித்து இறங்குவதும் நல்லது. குடும்பம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் கொடுக்கும் தொல்லைகளினால ஏதாவது டென்ஷன்களும் ஏற்படலாம். அவர்கள் கிட்ட நயமாக பேசுவதும் நல்லது. கடன் விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். படிப்புல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய சிந்தனைகளும் பிறக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய தொழிலுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது ஏதாவது நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கோபத்தையும் எரிச்சலான உணர்வுகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பணவரவுகளின் மூலமாக கையிருப்பும் மேம்படலாம். சமூகம் சார்ந்த பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் அதிகரிக்கும். தேடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். இழுபறியான சில பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளும் உண்டாகும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவுகளின் மூலமாக கையிருப்பும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சூழ்நிலைகளும் அதற்கு ஏத்த மாதிரியும் இருக்குங்க. மற்றவர்களையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. இன்று சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையுடனும் சிறப்பாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்கள் கிட்ட ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும்.
உறவிட என்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், ஏற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. சாதகமான விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். பண விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலேயுமே ஆராய்ந்து ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் என்ற தைரியத்துடன் இறங்கிவிடவும் வேண்டாம். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் விளையாட்டுகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில அனாவசியமான செலவுகளை கட்டுக்குள்ள வைத்து இருப்பதும் நல்லது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சாதகமாகவும் அமையும். எடுத்த வேலைகளை முழுமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. திடீர் செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்குங்க. பிரிந்து இருந்த உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த விடுமுறை வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. நண்பர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். தனவரவுகள்ல ஏற்ற இறக்கங்களும் உண்டாகும். உயர் பொறுப்புகளின் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சில அனுபவங்களின் மூலமாக புதிய பாதைகளும் தென்படலாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாந்தமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. எல்லா விஷயங்களிலுமே என்று ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லது தாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடித்து விடவும் வேண்டாம். இன்று உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. பணியிடத்துல சக பணியாளர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். என்று இருவரும் ஏதாவது எதிரெதிர் கருத்துக்களுடனும் இருப்பீங்க. இதுல சமாதானமான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். செலவுகளின் காரணமாக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க கவலைப்பட வேண்டியதும் இருக்கும். இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தாமதமாகிக் கொண்டு இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய திட்டங்களும் நிறைவேறும். மாணவர்களுடைய படிப்புல முன்னேற்றமும் உண்டாகும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். கமிஷன் வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாங்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுக்குள்ள மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க நடைபெறும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் தாய் தந்தையுடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல இருந்து வந்த கோபங்களை தவிர்த்து கொண்டு அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். பணவரவுகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் உண்டாகும். வியாபாரத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணி சார்ந்த அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதளவுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய் தந்தை இடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பிரியமானவர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால நண்பர்களை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். அவர்கள் கிட்ட நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யும் வேலையில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில கடுமையான போராட்டத்திற்கு பின்பு தொழிலை நிலைநிறுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதலான பணிச்சுமைகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பங்கு சந்தையில முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களுடைய உதவிகள் இருப்பது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. அதிகமாக ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். உங்கள் காதல் உறவுல பொறுமையாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்துவதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். சில ஆடம்பர பொருட்கள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். தொழில் ரீதியான பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். மறைமுகமான போட்டிகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பலவித மக்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைத்து விதத்திலுமே மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களிலும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்கள் திறமையின் மீது அதீத நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணிகளை எல்லாமே விரைவாக முடித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இதன் மூலமாக உங்கள் துணையின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளின் மூலமாக கணிசமான தொகையை சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மன ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பொறுப்பாக எந்த ஒரு வேலையையே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வேகத்தையும் காட்டுவீங்க. போட்டியாளர்களை திணறடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து வியாபாரத்திற்காக புதிய ஆர்டர்களையும் பெறுவீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் நீங்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் தொடர்பான செயல்களை முடிப்பதில் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல நேர்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வேலைகளை முடிப்பதில் கடினமாக உழைக்கவும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகம் சார்ந்த பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல சாதகமான போக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் மேம்படும். இன்று ஒப்பந்தங்கள் சார்ந்த பணிகள்ல லாபமும் மேம்படும். முயற்சிக்கு உண்டான நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:04 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.